ஐஎன்எஸ் சென்னை போர்க்கப்பலை நாட்டுக்கு அர்ப்பணிக்கும் நிகழ்வு மும்பையில் நடைபெற்று வருகிறது. அதன் நேரலையை பார்க்கலாம். Development and manufacturing of defense equipment. The defense procurement procedure now includes, besides Buy Indian, indigenously designed, developed and manufacturing variety which has been accorded the highest priority amongst all categories. Shipbuilding and ship repairs have now been given status of infrastructure sector, thus making shipyards eligible for long-term funding at low cost. Here I also wish to highlight the importance of enhancing effectiveness and efficiency in defense expenditure through improved planning, coordination, implementation of projects at all three core levels. Whether it is R&D establishment, the DRDO would continue to primarily be responsible, but this needs to be enhanced further. We also need to ensure that development and research is inducted into service in right time and within given time frame as well as cost financial aspects of it. Today's ceremony making the induction of INS Chennai into service of nation highlights the achievement of our defense industrial base and strengthening of our defense capabilities. I would like to congratulate the naval designers, MDL officers and the workforce, warship overseeing teams, DRDO, public-private industries of Indian and foreign origin for their contribution in producing the marvelous men of war. I feel privileged and personally honored to be present on commissioning of this fine ship. I wish the officers and the men of the Indian Navy and particularly of INS Chennai the very best in their endeavor. As you set course in service of the nation stands behind you. Jai Hind. ஐஎன்எஸ் சென்னை போர்க்கப்பலை நாட்டுக்கு அர்ப்பணிக்கும் நிகழ்வு தற்போது மும்பையில் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து பேசுவதற்காக செய்தியறையில் நம்முடைய மூத்த செய்தியாளர் மகாலிங்கம் பொன்னுசாமி இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். மகாலிங்கம், தற்போது நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கும் ஐஎன்எஸ் சென்னை போர்க்கப்பலுடைய சிறப்பம்சங்கள்லாம் என்ன? தமிழ்நாட்டினுடைய தலைநகரான சென்னையை பெருமைப்படுத்தும் வகையில் தற்பொழுது இந்திய கப்பற்படைக்கு சொந்தமான போர்க்கப்பலுக்கு ஐஎன்எஸ் சென்னை என்ற பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. கல்கட்டா, கொச்சியை அடுத்து தற்பொழுது சென்னையும் இந்த பெயரில் இந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறது ஒரு பெருமைக்குரிய விஷயமாக கருதலாம். குறிப்பாக இந்த போர்க்கப்பலில் தற்பொழுது அதிநவீன தொழில்நுட்பங்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது. அது என்னவென்றால், பிரம்மோஸ் ஏவுகணைகள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கிட்டத்தட்ட 1500 கிலோமீட்டர் தொலைவுக்கு சென்று எதிரியை தாக்கும் அளவிற்கான மிக திறன் வாய்ந்த பிரம்மோஸ் ஏவுகணைகள் இதில் பொருத்தப்பட்டிருக்கிறது. ஏவுகணைகள் மட்டுமல்லாது எதிரியினுடைய ஏவுகணையை தடுத்து அந்த ஏவுகணையை முறியடிக்கும் வல்லமை கொண்ட வசதிகளும் இதில் இருக்கிறது. எனவே இதில் பல்வேறு புதிய தற்பொழுது இந்த கப்பலினுடைய சிறப்பம்சங்கள், இந்த கப்பலினுடைய வடிவமைப்பு, அது எப்பொழுது வடிவமைக்க ஆரம்பிக்கப்பட்டது, அதனுடைய அம்சங்கள் என்ன, தொழில்நுட்பங்கள் என்ன உள்ளிட்ட அமைப்புகள் கொண்ட ஏட்டை தற்பொழுது மனோகர் பரிக்கர், பாதுகாப்புத்துறை அமைச்சர் மனோகர் பரிக்கர் வெளியிட்டு தற்பொழுது அந்த கப்பலை நாட்டுக்கு அர்ப்பணிக்கும் காட்சியை நாம் நேரடியாக பார்க்க முடிகிறது. இந்த கப்பல் தற்பொழுது மிகவும் முக்கியமான ஒரு கப்பலாக இருக்கிறது. இது மும்பையை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் மேற்கு மண்டல கடற்படைக்கு சொந்தமாக இந்த கப்பல் இருக்க போகிறது. மும்பையில் நிறுத்தப்பட்டு அங்கு தீவிரவாத ஒழிப்பு செயல்களுக்கு, தடுப்பு செயல்களுக்கு இது பயன்படுத்தப்படும் என்ற அறிவிப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. தற்பொழுது இந்த கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த கப்பல் ப்ராஜெக்ட் 15A என்ற திட்டத்தின் அடிப்படையில் தயாரிக்கப்பட்ட 3வது கப்பலாகும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இதுபோன்ற அழித்தொழிக்கும் செயலில் ஈடுபடுத்தக்கூடிய கப்பல்கள் மிக குறைவாகத்தான் இருக்கிறது. கடந்த 5 ஆண்டுகளில் தான் இது போன்ற கப்பல்கள் எல்லாம் அதாவது இந்தியாவிலேயே கட்டமைக்கப்பட்ட ஒரு கப்பலாக இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. எனவே இதை பொறுத்த வரைக்கும் பிரம்மோஸ் ஏவுகணை இருக்கிறது. பாரத் 8 என்ற சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் தாக்கி அளிக்கக்கூடிய ஏவுகணைகள் இருக்கின்றன. அதே போல் எதிராக
எதிராளியினுடைய ஏவுகணையை தாக்கி அளிக்கக்கூடிய வல்லமை கொண்ட ஏவுகணையும் இதில் அடங்கியிருக்கிறது.